வணக்கம். வாங்க. நம்ம இன்றைக்கி காலையில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா, புளி சாப்பாடு தான் சமைக்கலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டேன் காலையில். டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும் அப்படின்னு நம்ம புளி சாப்பாடு செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்குறோங்க. அடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாமுங்க. முதல்ல வடச்சட்டி வச்சு ஆயில் விடணும். புளி சாப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் சேர்ந்து விடணும். கடுகுங்க, வெந்தயம், கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். சைடில் பார்த்தா நம்ம முட்டை வேக வச்சு பார்த்தோன்னா முட்டை வந்துட்டுருக்குதுங்க. வறக்கும்போது பார்த்தா வெந்தயத்து மண்ணு நல்லா வறுக்கணும். லைட்டாக வெங்காயம் வணங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் கால் ஸ்பூனுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, இப்போ புளி கரைசல் ஊற்றிடலாங்க. நம்ம புளி கரைசல் ரெடியாக இருக்குள்ள சாப்பாடு நம்ம வச்சுட்டோங்க. சாப்பாட்டை ஆற வச்சு எடுத்து வச்சிடலாங்க. புளி கரைசல் ரெடியாக இருக்குள்ள ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பாடு போட்டு தாளிச்சுக்கலாங்க. சூப்பரான புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. புளி சாப்பாடு தொட்டுக்கிறக்க முட்டை. இன்றைக்கி டுடே சமையல் எடுத்தாங்க நம்ம வீட்டிலைங்க. நம்ம பாப்பாவுக்கு லஞ்சு இதுதான் கொடுத்துருக்குறோங்க. புளி சாப்பாடு, முட்டை, நிலக்கடலை, முறுக்கு தான் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாம் கொடுத்து விட்ருக்குறோங்க. அப்பா புளி சாப்பாடு எப்படி இருக்குதுங்க? சொல்லு, புளி சாப்பாடு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? இப்போ நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோங்க. கடைக்கு கிளம்பலாங்க. சாப்பிட்டாச்சு. கடையில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வாங்க. காலையில் நம்ம வரும்போதே பரோட்டா போட்டுட்டாங்க. மாஸ்டர் புதுசாக வந்திருக்கிறாரு. மாஸ்டர் பர்மிஷன் இல்லாதனால நம்ம மாஸ்டரை காட்ட முடியாது. இன்றைக்கி பரோட்டா மாஸ்டர் வந்துட்டாங்க. ஹலோ. அப்புறம் சைனீஸ்க்கு ஆள் வந்துட்டாங்க. காலையிலே சில்லி போட்டிருக்குறாங்க. சில்லி ஆர்டர் வந்திருக்குது பாருங்கள். சைனீஸ்க்கு மாஸ்டர் வந்துட்டாங்க. அப்புறம் கிறிஸ்டோபர் காலையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன்னு சொல்கிறானுங்க. உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சூப்பராக இருக்கிறேன் நம்மாங்க. ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன் எல்லாத்துக்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன முடி நம்ம சொல்லிடலாம். வணக்கம் சொல்லு கிறிஸ்டோபர். எல்லாத்துக்கு வணக்கம். கையெல்லாம் எடுத்து கும்பிட மாட்டிங்களா வணக்கம் அப்படின்னு? வாங்க. கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க நான் வரும்போது. அப்புறம் அம்மா தான் நான் வர வரைக்கும் பார்ப்பாங்க எப்போவுமே. அதே மாதிரி அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. இன்றைக்கி நாள் எப்படிம்மா போயிட்டுருக்குதும்மா? யார் வேலைக்கு வந்தாங்க? யார் வேலைக்கு? சரிங்க. சரி, நான் வர்றதா பாக்கியாக நானும் வந்துட்டேனுமா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்க வாங்க. பச்சை குழந்த மாதிரி என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்? ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கட்டு, வேற என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா செலவு பண்ணுற நீ? ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா செலவு பண்ணிட்டு இருக்க தீனிக்காக? வேறு என்ன வாங்கிட்டு வந்துருக்குற பாரு. எவ்வளோ ஆயிலோட பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்லாமா? அப்புறம் ஆனியன் சமோசா வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. அவர் பஜ்ஜி, சூடாக பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கிறா. நம்ம தம்பி தான் இத்தனையும் வாங்கிட்டு வந்திருக்கிறான் பார்த்துக்கோங்க. என்னென்ன வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுத்தா அட் அ டைமில் ஒரே 5 நிமிஷத்தில் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வீணாக காசை பண்ணுறாங்க. இவன் என்னன்னு பண்ணுறான்னு பார்த்தா அப்படின்னா சாப்பிட்றான். நான் இவனை பொறுத்த வரைக்கும் இவன் தான் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா?
மற்றவங்க எல்லாருமே இவனை திட்டுவீங்க, நான் திட்ட மாட்டேன். ஏன்னு கேட்டால் இவன் செய்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னு கேட்டால் அவனுக்கு உடம்புக்கு தேவையானதான் சாப்பிட்றான். என்ன கொஞ்சம் ஜூஸு கீஸெல்லாம் வந்து நல்லது கிடையாது, இதை குடிக்கிறான். இதுக்கு பதிலாக அவனை ஏதாவது ஹெல்த்தியாக குடித்தா நல்லாயிருக்கும். நம்ம பைபிள் படித்தாலும் 2 குறள் சொல்லிக்கலாமா? சொல்லு. காக்கை கருவா கறந்தனும் ஆக்கமும் அண்ணன் நீராக்கு. பேட்ஸில் நிறைய பேட்ஸ் இருக்குது. காக்கையோட ஸ்பெஷல் என்னன்னா தனக்கு ஒரு வடை ஒரு போஜனம் ஃபுட்டு கிடைச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடும். அதுதான் அதுக்கு உண்டான ஸ்பெஷல். அது காக்கை நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிடணும், எல்லாத்துக்கும் போஜனம். அதனால தான் நீ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றியா? ஓகே. அப்புறம் என்னன்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது இங்கே இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் கனிவாகவே எல்லாத்தையும் அதுதான். கோவமாக யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நம்ம டிக்ஷனரியில் ஆங்கர் வார்த்தையை எரேஸ் பண்ணிடுவோம். ரப்பர் வாங்கிட்டு எரேஸ் பண்ணிடுவோம். என்ன வார்த்தையை எரேஸ் பண்ணணும்? அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ், நெகட்டிவான வார்த்தைகள்லாம் லப்பர் எரேசர் வாங்கி எல்லாத்தையும் அழிச்சிடணும். பாசிட்டிவான வார்த்தைகள் டெலீட் பண்ணிடலாம். சரி, சூப்பர். நீ சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படியே அப்துல் கலாம் என்ன சொன்னாங்கன்னா காக்கா பறிச்சணும், நெருப்பு பறிச்சணும். கழுகு கூட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு மழை வருது புயல் வருதுன்னா காக்கா குருவி எல்லாம் பயந்து அதை கூட்டிட்டு போயிடும். கழுகு மட்டும் அப்துல் கலாம் சொன்னாரு மேகத்துக்கு மேலே வரும், அதுதான் கழுகு. மேகத்துக்கு மேலே மழை இடி புயல் பெய்யும் போது அது பயம் கிடையாது. மழைக்கு மேகத்துக்கு கீழே தான் மழை பெய்யும், மேகத்துக்கு மேலே மழை பெய்யும். அது எதுக்காக மேலே போகுது? மழைக்காக பயந்து அது அப்படி பயக்கணும். பிரச்சனையை கண்டு நீ விலகி ஓடக்கூடாது. அது கான்ஃபிடென்ட் கழுகுகிட்ட இருந்து அவர் மெசேஜ் கொடுத்தாரு. இன்றைக்கி நாள் நமக்கு முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இல்லாமல் ரொம்ப சோகமாகவும் இல்லாமல் ரொம்ப வருத்தம் இல்லாத மீடியமாக எல்லா இடத்துக்கு மாதிரியே இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிச்சு. புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. உங்களோட அடுத்த வீடியோ நான் எப்படி போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருந்தால் எனக்கு ஐடியா கொடுங்க.